ஹாய் டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம டெட் பேப்பர் 2ல் 20 எம்சிக்யூ வந்து பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா, இது 8ஆம் வகுப்பில் தேர்ட் பாடம் தான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் என்னென்னா கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை மியூட் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிஸ் மாதிரி அட்டன் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நிரந்தர நிலை முறை இந்தியாவில் முதலே அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, காரன் வாலிஸ். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஸ்டின், ரயத்வாரி முறை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ரயத்வாரி முறையை வந்து யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ செகண்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, மன்ரோ. செகண்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன், ரயத்து என்றால் என்ன? ரயத்துனா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தேர்டுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, விவசாயி. தேர்டுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஃபோர்த் ஒன், சந்தால் கழகத்தை வழிநடத்தின தலைவர்கள் யார்? சந்தால் கழகத்தை வழிநடத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, சித்து ஹான்கி. ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒன், இண்டிகோ கழகம் மேலும் டேஸ் புரட்சி என அழைக்கப்படுது. இண்டிகோ கழகம் வந்து என்ன புரட்சின்னு அழைச்சாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, அவுரி. ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. சந்தால் கழகம் 1855-56 நடைபெற்றது டேஸ் சமூகத்தினால். எந்த சமூகத்தினால வந்து இந்த சந்தால் கழகம் வந்து நடைபெற்றுன்னு கேட்குறாங்க. ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, பழங்குடி சமூகத்தினர். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. அடுத்து செவன்த் ஒன், பாப்னா கழகம் நடந்தது டேஸ் ஆண்டுகள். எப்போ வந்து இந்த பாப்னா கழகம் வந்து நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, 1873 1876. செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. எய்த் ஒன், சம்ப்ரான் சத்தியாகிரகத்தில் காந்தி முதன்மையாக எடுத்துக்கொண்ட விவகாரம். என்ன விவகாரம் வந்து அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, நீல பயிரிடுதல் கட்டாயம். எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. நைன்த் ஒன், சம்ப்ரான் காந்திய கிராமம் மூலம் இந்தியாவில் காந்தியின் டேஸ் ஆரம்பமானது. என்ன ஆரம்பமாச்சு அது மூலம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, முதல் வெற்றிகரமான சத்தியாகிரகம். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. டென்த் ஒன், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கெடா சத்தியாகிரகம் நடைபெற்ற முதல் மாநிலம். எந்த மாநிலத்தில் வந்து கெடா சத்தியாகிரகம் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, குஜராத். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற பகுதி. எந்த பகுதியில் மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்றுன்னு கேட்குறாங்க. ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, கேரளா இல்லை மலபாரில். 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 12th ஒன், மாப்ளாக்கள் பெரும்பாலும் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்? மாப்ளாக்கள் வந்து எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கேட்குறாங்க. ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, முஸ்லீம்கள். 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், பர்தோலி சத்தியாகிரகத்தின் விளைவாக அரசு டேஸ் செய்ய வேண்டியதாயிற்று. என்ன செய்ய வேண்டியதாயிடுச்சுன்னா வரியை ரத்து செய்தது. 13th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 13th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. அடுத்து, இண்டிகோ அவுரி கழகத்தின் முக்கியத்தன்மை. இதோட முக்கியத்தன்மை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 14th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, கட்டாய உழைப்பை எதிர்த்து. 14th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. அடுத்து 15th ஒன், ஐரோப்பிய தோட்டக்காரர்கள் விவசாயிகளை எதற்கு கட்டாயப்படுத்தினாங்க? எதுக்கு வந்து கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 15th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, அவுரி, இண்டிகோ. 15th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. அடுத்து 16th ஒன், கெடா சத்தியாகிரகத்தில் விவசாயிகள் மேற்கொண்ட போராட்ட முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன போராட்ட முறை மேற்கொண்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 16th என்ன ஆன்சர்னா 16th ஆப்ஷன் சி, வரி கொடா, அதாவது வரி செலுத்த மறுப்பது.
16th ஒன் என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 20th ஒன், பர்தோலி சத்தியாகிரகத்தை வழி நடத்தியவர் யார்? பர்தோலி சத்தியாகிரகத்தை யார் வந்து வழி நடத்தினாங்கன்னு கேட்குறாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வழி நடத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ 17th கொஸ்டின் என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, காந்திஜி. 17th கொஸ்டின் என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. அடுத்து, கெடா சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்றவர் யார்? கெடா சத்தியாகிரகத்திற்கு யார் தலைமையேற்றாங்கன்னா ஆப்ஷன் சி, மகாத்மா காந்தி. 18th கொண்டு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஸோ 17th கொண்டு பரோலி சத்தியாகிரகத்தை வழி நடத்தியவர் யாருன்னா ஆப்ஷன் சி, வல்லபாய் பட்டேல். நல்லா நான் வச்சுக்கோங்க. 17th கொண்டு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 18th கொண்டு என்ன ஆன்சர்னா கெடா சத்தியாகிரகத்தை தலைமையேற்றவர் யாருன்னா ஆப்ஷன் சி, மகாத்மா காந்தி. 18th கொண்டு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. அப்புறம் 19th ஒன், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கெடா சத்தியாகிரகத்தின் போது தலைவராக உருவெடுத்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் தலைவராக உருவெடுத்தாங்கன்னா ஆப்ஷன் பி, சர்தார் வல்லபாய் பட்டேல். 19th கொண்டு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 20th ஒன், சம்ரான் விவசாய சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? இந்த சம்ரான் விவசாய சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, 1918. 20th கொண்டு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. சரி, அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின். சம்ரான் எங்கே அமைந்துள்ளது? எங்கே வந்து இந்த சம்ரான்றது பிளேஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா மக்களின் புரட்சி. இது வந்து 4th டாப்பிக்கு 8th ஸ்டாண்டர்டில். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு சில MCQ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது புக்கு இன்சைட்லேருந்து எடுத்தது. இதை குயிஸ் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டீச்சர்ஸ். தேங்க்யூ.